எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு காலையில் மாநில திட்டக்குழுவின் சார்பில் தயாரிக்கப்பட்ட 4 அறிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடம் மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவர் என்ற முறையில் நானும், இந்த எக்ஸாபிஷியோ மெம்பர், எக்ஸாபிஷியோ வைஸ் சேர்மன் என்கிற முறையில் நமது துணை முதலமைச்சர் அவர்களும் இணைந்து இந்த 4 அறிக்கைகளை தமிழக முதலமைச்சர் அவரிடம் வழங்கினோம். அதில் முதல் அறிக்கை எதை பற்றியது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேளாண் துறை அல்லாத வேலைவாய்ப்புகள் அது எப்படி நடந்திருக்கிறது, எவ்வளோ அதிகமாக இருக்குது, எவ்வளோ குறைந்திருக்கிறது அப்படிங்கிறது குறித்து ஒரு ஆய்வு. அந்த ஆய்வு எப்படி மேற்கொண்டோம் என்று சொன்னால், 10 வருடங்களுக்கு முன்பு நான் தனிப்பட்ட முறையில் ஒன்றிய நிதி இது இருந்தது இல்லை, பிளானிங் கமிஷன், அவர்களுக்காக நான் செய்த ஒரு ஆய்வு. அது ரூரல் நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் 12 கிராமங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த 12 கிராமங்களில் வேளாண் துறையில் இல்லாத வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்கின்றன என்று ஆய்வு செய்திருந்தோம் 10 வருஷத்துக்கு முன்னாடி. அதே கிராமங்களுக்கு சென்று இந்த 10 வருட கால இடைவெளியில் என்ன மாதிரி மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன அப்படிங்கிறது குறித்து ஒரு மீளாய்வை மேற்கொண்டு அந்த ஆய்வினுடைய அடிப்படையில் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டு இன்று தமிழக முதலமைச்சர் அவரிடம் அந்த ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தோம். அது முதல் ஆய்வறிக்கை. 2வது ஆய்வறிக்கை என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வளம் குன்றாத வளர்ச்சி இலக்குகள் அப்படிங்கிறது குறித்து ஐக்கிய அமைப்புகள், யுனைடெட் நேஷன்ஸ் இருக்குல்ல, அவர்களுடைய இதுவனுடைய அடிப்படை UNDP அவர்கள் வகுத்தளித்திற்குள்ளே வழிமுறைகளின்படி அந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டு இப்பொழுது நாம் தமிழ்நாடு என்கிறது அந்த பயணத்தில் எங்கு இருக்கிறோம், 2030க்குள் அதுக்கு சில இலக்குகள் இருக்கின்றன. அந்த இலக்குகளை நாம் எவ்வளவு தூரம் அடைந்திருக்கிறோம், இன்னும் போக வேண்டிய தூரம் எவ்வளவு என்பதையெல்லாம் ஆய்வு செய்து அதற்கு பிறகு அந்த இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதையும் திட்டமிட்டு ஒரு 650 பக்கத்திற்கு மேலான ஒரு அறிக்கையை நமது முதலமைச்சர் அவர்களிடம் வழங்கியிருக்கிறோம். அதில் எதிலெல்லாம் முன்னணியில் இருக்கிறோம், எதிலெல்லாம் முதலிடத்தில் இருக்கிறோம், எதிலெல்லாம் முன்னணியில் இருக்கிறோம், எதிலெல்லாம் நன்றாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம், இன்னும் நாம் கவனிக்க வேண்டிய துறைகள் எது எது என்பதையெல்லாம் கண்டறிந்து அதையும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டு அந்த அறிக்கையும் அரசுக்கு அளித்துள்ளோம். 3வது அறிக்கை எதை குறித்தது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், தமிழ்நாடு வாகன உற்பத்தியில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அந்த வாகன உற்பத்தி எல்லா தொழில்நுட்பத்திலையும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் போல் வாகன உற்பத்தியிலையும் மிகப்பெரிய அளவில் தொழில்நுட்ப மாற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி கார்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா முழுக்க ஒரு மெக்கானிக்கல் டிவைஸாக இருந்தது. அப்படிங்கிற காலம் மாறி இப்பொழுது ஒரு காரையோ அல்லது ஒரு மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கொண்டிருந்து சொன்னால் பாதி தான் மெக்கானிக்கல், பாதி எப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. அது போக இன்னும் அதிகமாக ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிற சூழலில் அது மட்டுமல்ல, இது மின் வாகனமாக மாறிக்கொண்டிருக்கிறது, ஹைபிரிட் கொண்டிருக்கிறது. இப்படி பல தொழில்நுட்ப மாற்றங்கள் அசுர வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அதில் நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், நமது முன்னணி இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு நமது மாநிலம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், அதற்கான திட்டங்கள், செயல் திட்டங்கள் என்னென்ன தேவைப்படுகின்றன என்பது குறித்தெல்லாம் ஒரு ஆய்வை நடத்தி, ஒரு ஆய்வரங்கத்தை நடத்தி அதில் நிபுணர்கள் என்னவெல்லாம் சொன்னார்கள் என்பதை தொகுத்து அதனை ஒரு அறிக்கையாக தயாரித்து நமது எதிர்காலம் வாகன உற்பத்தியில் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து அதுக்குண்டான பாதை என்ன, வழி என்ன, வகை என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக எழுதி அதையும் ஒரு அறிக்கையாக அரசுக்கு சமர்ப்பித்திருக்கிறோம். அது 3வது அறிக்கை. 4வது அறிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நாலேஜ் எக்கானமி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் பாய்ச்சலை தமிழ்நாடு நிகழ்த்த வேண்டும். உங்களுக்குலாம் தெரியும், நம்மளது இந்தியாவிலேயே உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் தான் அதிகம். இந்திய அளவில் அது சராசரியாக 26%, 27% இருந்ததுன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் 47, 48 விழுக்காடு என்கிற அளவில் இருப்பதுதான் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அப்படி இருக்கும்பொழுது நமது மாணவர்களும் மாணவிகளும் அவ்வளவு பேர் உயர்கல்விக்கு வரும்பொழுது அவர்களுக்கு உண்டான உயர்ந்த வேலைவாய்ப்புகள், சாதாரண வேலைவாய்ப்புகள் ஒரு பக்கம் என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, சுமாராக படிப்பவர்களுக்கு அல்லது இடையில ஒரு டிகிரி வரைக்கும் படித்தவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பும், பெரிய ஹைலி டெக்னிக்கலாக குவாலிஃபை இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த சம்பளம் வரக்கூடிய, அதிகமான வருவாய் வரக்கூடிய வேலைவாய்ப்புகள், ஹை பேயிங் ஜாப்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வாய்ப்புகள் வரக்கூடிய R&D போன்ற துறையில் வேலை செய்வதற்கு உலக அளவில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் அவருடைய ஆராய்ச்சி பணிகளை இந்தியாவை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் டேலண்ட் பூல் என்பது மிக அதிகமாக இருக்கிறது ஒன்று. 2வது இவ்வளோ டேலண்ட் இருக்கக்கூடிய இடங்கள் வேற எங்கேயும் இல்லை உலகத்தில். அப்படிங்கிற அடிப்படையில் இந்தியா உலகத்துக்கே உண்டான குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் என்பது இந்தியாவில் தான் பெரிய அளவில் நிறுவப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதில் குறிப்பாக பெங்களூரு, ஹைதராபாத், பூனே போன்ற இடங்கள் முன்னணியில் இருக்கும் பொழுது தமிழகத்தின் கடந்த 4 ஆண்டுகளாக நாம் பெருமுயற்சி செய்து 40-50 என்றிருந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸினுடைய எண்ணிக்கையை இப்பொழுது 150க்கு மேலாக உயர்த்தியிருக்கிறோம். அப்பொழுது எதிர்காலம் நமக்கு இன்னும் என்னவான வாய்ப்புகளை வழங்குகிறது, நாம் அதற்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும், இன்னும் மேலும் பல நிறுவனங்களை இங்கே எப்படி ஈர்ப்பது என்பது குறித்தும் அந்த ஆய்வை மேற்கொண்டு அந்த ஆய்வினுடைய அறிக்கையும் கொடுத்திருக்கிறோம். இந்த 4 அறிக்கைகள் தான் இன்று தமிழக முதலமைச்சரிடம் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த 4மே ஒன்றாக இணைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் வைத்திருக்கக்கூடிய இலக்கு $1 trillion எக்கானமி என்பதை நோக்கி போவதற்கு
வெவ்வேறு துறைகளில் எப்படி நாம் பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது என்பதையும், அதே சமயத்தில் அந்த $1 trillion எக்கானமி அடையும் பொழுது அது எல்லோருக்குமானதாக இருக்க வேண்டும், எல்லோரையும் உள்ளடக்கியதானதாக இருக்க வேண்டும் என்பதையும் உறுதி செய்வதற்காகத்தான் அந்த SDG கோல்ஸ் இருக்குல்ல, அதற்குண்டான ஆய்வறிக்கையும் நாம் தயாரித்து வழங்கியிருக்கிறோம். அதுதான் இன்றைக்கி நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 4 அறிக்கைகள், அதனுடைய சாராம்சமும் அதுதான். இது உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ப்ரெஸ் நோட் கொடுத்துருப்பாங்க. அதில் டீட்டெயிலாக இதோட இன்னும் டீட்டெயில்ஸ் இதில் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு அதிலிருந்து ஏதாவது சந்தேகம் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் கேட்டிருந்தால் அதற்கு விடையளிக்க நான் தயாராக இருக்கிறேன். இந்த வேளாண் துறை அறிக்கை பொறுத்தவரைக்கும் 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிராமங்களுடைய 10 கிராமங்களை செலக்ட் பண்ணும்போது என்ன பற்றி செலக்ட் பண்ணுவீங்க? ஒரு 10 வருஷமா ஒரு பொருளாதாரம் மாதிரி இருக்கும். இன்னைக்கு அந்த கிராமங்கள் என்ன ஏன் அதே கிராமத்தை நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம்? எப்பயுமே அதே கிராமத்துக்கு போனீங்கன்னா தான் அந்த என்ன நடந்திருக்குங்கிறது மாற்றங்களை கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? வெவ்வேறு இடங்களுக்கு போனீங்கன்னாக்கா அதையும் கம்பேர் பண்ண முடியாது. அதனால தான் அதே கிராமங்களுக்கு போகிறோம். ஒன்று, அந்த முதல்ல அதை தேர்ந்தெடுக்கும்போது எப்படி தேர்ந்தெடுத்தோம்னு கேட்டிங்கனாக்கா, மாவட்டங்களே ரெண்டு விதமாக பிரிச்சுக்கிட்டோம். என்ன பிரிச்சுக்கிட்டோம்னு கேட்டிங்கனாக்கா, வேளாண் அல்லாத வாய்ப்புகள் எங்கே அதிகமாக இருக்கோ அது ஒரு மாவட்டம், ஒரு செட் ஆஃப் மாவட்டங்கள். வேளாண் வாய்ப்புகள் இல்லாத மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எது அப்படின்னு சொல்லி அதை தனியாக பிரிச்சுக்கிட்டு, அது எங்கே தண்ணி இருக்குது எங்கே தண்ணி இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வகைப்படுத்தி அது மாதிரி பண்ணோம். அது மாதிரி பண்ணும்பொழுது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், விருதுநகர், திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள்லாம் தான் அதில் அதில் ஒவ்வொன்றுலையும் எது நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது, எது நிறைய வேலைவாய்ப்புகள் குறைவாக இருக்குங்கிறதையும் பிரித்து அந்த அடிப்படையில் கிராமங்களை தேர்ந்தெடுத்து அந்த கிராமங்களில் போய் ஆய்வு பண்ணி எவ்வளோ பேர் வேளாண் துறையில் இருக்காங்க, எவ்வளோ பேர் வேளாண் அல்லாத துறையில் இருக்காங்க, அவருடைய வயது என்ன ஆண்கள் எவ்வளோ பேர் அது மாதிரி போயிருக்காங்க, பெண்கள் எவ்வளோ பேர் போயிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இப்போ திரும்ப அதே கிராமங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு போய் பார்க்கும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வேளாண் அல்லாத வேலைவாய்ப்புகளுக்கு நோக்கி நகர்வது என்பது இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எந்த அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட 75 விழுக்காடு ஆண்கள் அப்படிங்கிறவங்க வேளாண் அல்லாத வேலைகளில் போய் சேருவது அப்படிங்கிறதும், பெண்களை பொறுத்த வரைக்கும் 50 விழுக்காட்டுக்கு மேலானவர்கள் அது மாதிரி வேளாண் இல்லாத வேலைக்கு கிராமப்புறங்களில் தான் இருப்பாங்க. ஆனால் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேளாண் அல்லாத வேலைகள் பக்கத்தில் இருக்கிற நகரங்களுக்கு போய் வேறு வேலைகளை செய்வது அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக இருக்கிறது. அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த இப்போது மேற்கொண்ட ஆய்வுலேருந்து நமக்கு தெரிய வந்திருக்கிறது. எல்லாம் நடந்திருக்கும். நமக்கு அது என்னன்னு தனித்தனியாக போய் பார்க்கணும். அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க இப்போ அப்படின்னு கேட்கும்பொழுது இதுதான் வருது. என்ன அதில் நமக்கு என்னென்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒன்று, வேளாண் துறையை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். அதில் 365 நாள் வேலை என்பது சாத்தியம் இல்லாத ஒன்று. அது அந்த இடைவெளியை விட்டு நிரப்பது தான் 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. ஆனாலும் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த துறையில் இருக்கக்கூடிய திறன் அது என்னென்னா அவ்வளோ சம்பளத்தை அவளால் கொடுக்க முடியவில்லை. அப்போ வேளாண் அல்லாத துறைகள் வரும்பொழுது தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை விட சம்பளம் கூட கொடுக்கக்கூடிய ஒரு இடமாகவும் வேலையை தொடர்ச்சியாக தரக்கூடிய ஒரு இடமாகவும் அது இருக்கிறனால தான் நிறைய பேர் அதை நோக்கி நகர்கிறார்கள் அப்படிங்கிறது தெரிகிறது. அதுவும் குறிப்பாக இந்த இளைஞர்கள் இருக்காங்கல்ல, புதிதாக வரக்கூடிய வேலைவாய்ப்பை தேடி வரக்கூடிய இளைஞர்கள் எல்லாரும் அதை நோக்கி நகர்கிறார்கள். அதனால தான் வேளாண் துறையை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேலை செய்வதற்கு இளைஞர்கள் அல்லது இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் யாரும் வருவதில்லைங்கிறதும் இதிலிருந்து நமக்கு தெரிகிறது. அதனால தான் இப்போ இந்த வேளாண் துறை இந்த தடவை மானிய கோரிக்கையில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய போன வருஷமும் இந்த வருஷமும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த இயந்திரங்கள் இருக்குல்ல, மெக்கனைசேஷனுக்கு பெரிய அளவில் அதுக்கு தான் நிறைய என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா, அங்கங்கே ஹையரிங் சென்டர்ஸ் உருவாக்கி அதுக்குண்டான செயலி கூட நேற்று அறிமுகப்படுத்திருக்காங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் ஒரு ஆப் வழியாகவே என்ன செய்யலாம்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு வேணுங்கிற இயந்திரங்களை நீங்கள் வாடகைக்கு எடுத்துக்கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அது இன்னும் பெரிய அளவில் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது தான் இந்த அறிக்கை நமக்கு காட்டுகிறது. அதுதான் அந்த இதில் இருக்கிறது. எதில் இருக்கிறதுனா, இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங், ஆட்டோமொபைல் இதில் இருக்குல்ல, அந்த துறையில் என்னென்ன மாதிரி மாற்றங்கள் வர வேண்டியிருக்கு, அதுக்கு எப்படி நம்ம தயாராகணும் அப்படிங்கிறது தான் நம்ம அதில் சொல்லியிருக்கோம் அந்த அறிக்கையில். அதாவது இருக்கிற வேலை வாய்ப்பை இழந்துடாமல் இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா தொழில்நுட்பம் மாறும்போது என்ன ஆகும் கேட்டிங்கனாக்கா, ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்க இந்த துறையெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, உற்பத்தி நிறுவனம் பெரிய நிறுவனம் ஒன்று இருக்கும். ஆனால் அதை சுற்றி அவர்களுக்கு சப்ளை பண்ணுவதற்கு கிட்டத்தட்ட 500-600 துணை நிறுவனங்கள் இருக்கும். இது ஒரு ப்ராசஸ் மாறும்போது இந்த துணை நிறுவனங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரெடி ஆகணும். இப்போ அந்த லேத்தில் நான் அந்த ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னாக்கா, அந்த ப்ராடக்ட்டே தேவையில்லாமல் எடுப்போம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் அவங்களும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அறிக்கையெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம்.
சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நிதி ஆயோக் வந்து இயர்லி ஒன்ஸ் அந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டு வராங்க. நமக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷம் முன்னாடி வரைக்கும் நினைக்கிறேன் அந்த நிதி ஆயோக் ரிப்போர்ட்டுக்கும் நம்ம ரிப்போர்ட்டுக்கு என்ன வித்தியாசம்? இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நிதி ஆயோக் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா எல்லா மாநிலங்களும் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத ஸ்கோர் வச்சுருக்காங்க. அவங்க அந்த ஸ்கோர் படி பார்த்தோம்னு சொன்னோம்னாக்கா தமிழ்நாடு வந்து முதலிடத்தில் வந்து கேரளா இருக்குது. 179 புள்ளிகள் பெற்று கேரளா முன்னிடத்தில் இருக்கிறது. தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது. 78 புள்ளிகள் பெற்று 2வது இடத்துல இருக்கிறது. இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டையும் அவங்க என்ன செய்வாங்க கேட்டிங்கன்னா எத்தனை புள்ளிகள் இருக்குன்னு வச்சு ரேங்க் பண்ணி எந்த 1 இடம் 2 இடம் 3 இடம்னு சொல்லுவாங்க. நம்ம பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2030 நமக்கு இருக்கக்கூடிய இலக்குகள் இருக்குல்ல, அதில் போகிறதுக்கு ஒவ்வொரு துறையிலையும் துணைத்துறைகள் வாரியாக கணக்கெடுத்து அதில் நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம், அங்கே போவதற்கு இன்னும் என்னென்னலாம் செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக பண்ண வேண்டியது நம்ம வேலை. அதை அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க நம்ம செஞ்சது எல்லாத்துக்கும் உன்னோட அவுட்கம் என்ன இருக்குன்னு அவங்க பார்ப்பாங்களே தவிர நம்ம என்ன செய்யணும் ரோட் மேப்னு சொல்கிறோம்ல அதுக்குண்டான வேலைகள் தான் இப்போ நம்ம தான் அந்த அறிக்கை அவ்வளோ பெரிய அறிக்கையாக இருக்குது. 650 பக்கத்துக்கு மேலே வறுமை ஒழிப்பில் தான் முதல் இடத்துல இருக்கிறோம். காலநிலை மாற்றத்தில் இருக்கக்கூடிய எதிர்கொள்றது இருக்குல்ல அதில் முதலிடம் 9வது இடத்துலேருந்து 1வது இடத்துக்கு வந்திருக்கோம் 2-3 வருஷத்தில். நிறைய பேர் வந்து வெளியூருக்கு புலன்பெயர்ந்து போயிடுறாங்க. இப்போ அப்பா வந்து அந்த வேலைக்கு செய்வாங்க, பையன் செய்ய மாட்டான். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அவங்க அந்த தொழிலே தக்க வைக்கிறதுக்கு இல்லை அவங்க இருக்கிறதுக்கு என்ன மாதிரி அவங்க அங்கே தங்க வேணும்னு அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா வேறு துறைகள் மாறும்போது அங்கே கொடுக்குற சம்பளம் இங்கே கொடுக்க முடியாது. வேறு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகிறீங்கன்னு வச்சுங்களேன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு நாளைக்கு 800 கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. விவசாயத்தில் 800 சம்பளம் கொடுத்தா கட்டுப்படி ஆகும் விவசாயிக்கு. விவசாயம் வேணுங்கிறதுனால தான் அதான் அதுக்கு மாற்று என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மெக்கனைசேஷன் தான். இப்போ எப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஒரு காலத்தில் அறுவடை எல்லாம் வந்து ஆட்கள் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ எங்கேயாவது அறுவடை ஆட்கள் செய்கிறாங்களா? அதே மாதிரி உழவு எங்கேயாவது இப்போ நடக்குதா மேனுவலாக? எல்லாமே என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இந்த தேவை கருதி எல்லாமே மெக்கனைஸ் ஆகிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா டெல்டா போன வருஷம்லாம் பார்த்தேன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்டிங் நடவு இருக்குல்ல, நடவே பெருமளவில் வந்து எது நடந்து எதை நோக்கி நடந்துகிட்டு இருக்குனாக்கா இந்த மாதிரி மிஷின் வச்சு நடத்துறது அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒன்று நமக்கு பொதுவாகவே என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மக்கள் தொகை பெருக்கம்ங்கிறது ரொம்ப குறைவாயிடுச்சு இல்லையா? இப்போ முந்தான வந்திருக்க ரிப்போர்ட் எப்படி அப்படின்னா பிறப்போருடைய எண்ணிக்கையோட இறப்போருடைய எண்ணிக்கை 17 மாவட்டங்கள் அதிகமாக. அதான் முந்தான வந்திருக்க ரிப்போர்ட். அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா ஒன்று ஏஜிங் பாப்புலேஷன் சொல்கிறோம்ல, வயசானவங்க ஆகிட்டு இருக்கிறது ஒன்று. இன்னொரு ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலேஜுக்கு படிக்க போகிறாங்கல்ல, ஹையர் எஜுகேஷன் படிக்க போகிறவங்களோட எண்ணிக்கை பாதி ஆகிடுச்சு. 50% 52% கிட்டத்தட்ட வந்துடுச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது ஆட்கள் அது மாதிரி படிச்சுட்டுனாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த வேலையெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. ஒன்று. ரெண்டாவது வேளாண் துறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னென்னு கேட்டிங்கன்னா 365 நாள் வேலை கொடுக்க முடியாது. அது அதிகபட்சமாக எவ்வளோ கொடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா முன்னாடியே அதாவது இந்த மெக்கானிசேஷன்லாம் இல்லாத போது 120 நாள் கிடைச்சா பெரிய வேலை. 365 நாள் 120 நாள் கிடைச்சதுன்னா எங்கே கிடைக்கும் தெரியுமா? 2 இடத்துல தான் கிடைக்கும். ஒன்று வந்து மேலத்தஞ்சையில் கிடைக்கும், அப்பர் டெல்டான்னு சொல்லுவோம்ல அங்கே. அதை விட்டால் கம்பம் வேலையில் அது 2 இடத்துல தான் வந்து எப்படி கிடைக்கும்னு கேட்டிங்கனாக்கா 120 நாளைக்கு மேலே கிடைக்கும். மீதி இடம்லாம் 120 நாளும் கிடைக்காது. ஏன்னா தண்ணி இருக்கணும் ஃபஸ்ட்டு, வெவ்வேறு கிராப் இருக்கணும். ஒரே கிராப் போட்டிங்கன்னா கூட அவ்வளோ மாதிரி கொடுக்க முடியாது. வெவ்வேறு காம்பினேஷனில் கிராப்ஸ் இருந்ததுன்னா மட்டும் தான் என்ன செய்ய முடியும், இது இந்த வேலையை விட்டு அடுத்த வேலை விட்டு அடுத்த வேலைன்னு பார்த்துட்டே போக முடியும். அந்த காம்பினேஷன் எந்த இடத்துல பாசிபிள் இல்லை. அதனால தான் வேளாண் துறையில் வந்து அவ்வளோ பேரை வச்சுக்கிட்டு அவ்வளோ வறுமை இருந்தது காரணம் அதுதான். இப்போ இந்த மாதிரி நகரும்போது தான் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா தொடர்ந்து வேலை வாய்ப்புகள் ஒன்று, தொடர்ந்து வருமானம் ஒன்று, அப்படிலாம் வரும்போது தான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வறுமையிலேருந்து மீள்றது அப்படிங்கிறது பெருமளவு நம்மளால் நிகழ்த்த முடிஞ்சது காரணம் அதுதான். டெல்டா மாவட்டங்கள்ல வேளாண் துறையில வந்து நம்ம வந்து உற்பத்தி அதிகமா போகுதா இல்ல கம்மியா இருக்கு? உற்பத்திலாம் குறையவே இல்லை. உற்பத்தி பண்றவங்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு கம்மியா இருக்கு? அதெல்லாம் அதாவது என்ன செய்வாங்க அப்படின்னு தெரியுமா? எப்பயுமே வந்து எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு எல்லாரும் அந்தண்டா போட்டு தூக்கிட்டு போயிட மாட்டாங்க. என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களுக்கே நல்லா இருக்கும்போது இப்போ தொழில்நுட்பம் அதெல்லாம் ஏதுவாகுது. எப்படி ஏதுவாகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா விவசாயம் பார்த்தா வேறு எந்த வேலையும் பார்க்காம இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? இப்போ நீங்கள் மோட்டர் ஆன் பண்ணணுன்னாக்கா ஃபோனில் பண்ணுற அளவுக்கு வந்துடுச்சு இல்லையா? அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்னென்ன அதை பார்த்துட்டு அவங்க உட்காந்துக்க வேண்டியதில்லை. கையில் எல்லோரும் மோட்டர் சைக்கிள் வச்சுருக்காங்க. என்ன செய்வாங்க, காலைல விவசாயத்தை பார்த்துட்டு என்ன செய்யணுங்கிறத பார்த்துட்டு வேலையை கோல் போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு போய் அந்த வேலையை பார்த்துட்டு சாயந்தரம் வந்து மீதி வேலையை பார்த்துக்குவாங்க. என்றைக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுதோ அன்றைக்கி மட்டும் என்ன செய்வாங்க கேட்டிங்கனாக்கா அந்த வேலையை விட்டு இந்த வேலையை பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ஒரு வேலையில் மட்டும் ஈடுபடுறதுங்கிறது இல்லாமல் 2 வேலை வச்சுக்கிறது அப்படிங்கிறதுலாம் சாதாரணமாக நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த காம்பினேஷன் இருக்குல்ல அதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க. அது நீங்கள் இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடையும்போது இவ்வளோ பெரிய வருமானம்லாம் வரும்போது முன்னாடி என்ன செய்வோம், ஒரே வீட்டில் 7 பேர் இருப்பான் இல்லையா? இந்த பக்கத்தை பிரிச்சுட்டு அந்த பக்கம் ஒரு ஆள், இந்த பக்கம் ஒரு ஆள், அந்த ரூமில் ஒரு ஆள், இந்த ரூமில் ஒரு ஆள். இப்போ வசதி வந்தோன்னு என்ன செய்கிறாங்க, தனித்தனி வீடு கட்டணும்னு நினைக்கிறான்ல. அப்போ அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது, நீ வந்து இதில் இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு சொன்னீங்கன்னாக்கா என்ன ஆகும், இருக்க முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா அந்த மாதிரி இல்லையா?
அது நம்ம என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா ரெகுலேட் பண்ணலாம். என்ன ரெகுலேட் பண்ணலாம், இங்கே தான் பண்ணணும், இங்கே பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் சொல்கிறோம். ஆனாலும் மக்கள் வந்து என்ன செய்வாங்க கேட்டிங்கனாக்கா இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான தேவைகள் அதெல்லாம் பூர்த்தி ஆனதுக்கப்புறம் தான் அதெல்லாம் செய்ய முடியும். குடியிருக்கிறதுக்கு இடம் இல்லாத இடத்துல வந்து நீங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாது, இங்கே பண்ணக்கூடாது, இங்கே பண்ணக்கூடாதுன்னு எப்படி பண்ண முடியுமா? சார், இப்போ அசம்பிளியில் ஒரு டிபேட் வந்தது. ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டேட்டா போக நம்ம 47% இந்த லாஸ்ட் இயர் வந்துருக்கோம். அது மாறிக்கிட்டே இருக்கும். சரியா? ஏன் மாறும் அப்படின்ட்டுனாக்கா ஃபஸ்ட்டு அதுக்கு டினாமினேட்டர்னு ஒன்று இருக்குல்ல, இது பர்சன்டேஜ்னு போட்டிங்கன்னா கீழே ஒரு டினாமினேட்டர் இருக்கும்ல, அதுவே ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கல்லூரியில் வந்து சேர்பவர்களுடைய எண்ணிக்கைக்கும் அந்த வயதில் இருப்பவர்கள் தான் கணக்கு. இந்த வயதில் இருப்பவர்கள் எப்படி கணக்கு பண்ணுறோம் அப்படி சொல்லுங்க போகும். சென்சஸ் எப்போ நடந்தது? அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற பாப்புலேஷன் எப்படி எஸ்டிமேட் தான் பண்ணுறோம். அந்த எஸ்டிமேஷன் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. அதெல்லாம் ஒரு உத்தேசமான நம்பர். ஆனால் என்ன தெரியும் நமக்கு டெஃபினட்டாக தெரியும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆல் இண்டியா ஆவரேஜோட நம்மளுக்கு கூட இருக்குது. கிட்டத்தட்ட 2 பங்கு இருக்குது. அது 51, 50, 49, 48 தான் டிபேட். எல்லாரும் நீங்களே பெருட்டு கூடாது, மற்றவங்களாம் தமிழகத்துல வந்து இந்த பொருளாதார சக்தியை வந்து மேம்படுத்துவதற்கு என்ன மாதிரியான திட்டங்களை வந்து நம்ம கொண்டு வரணும்? தெரிஞ்சுங்க. பொருளாதார சக்தியை வந்து வலிமையடை செய்யறதுக்கு தமிழகத்தில் இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாம் அதுதான். குறிப்பிட்டு சொல்ல என்ன மாதிரியான இதான் ஒன்னொன்னே சொல்லியிருக்கோம். இது மாதிரி ஜென்ரலாக சொல்லாமல் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வாங்கின ஒரு திட்டம் இதை செய்யணும், குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் வேணால் இதை செய்யணும் இல்லையா, வேளாண் அல்லாத வேலைவாய்ப்புகள் வேணால் இதை செய்யணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரையாக சொல்லிட்டு போகிறோம். மின் வாகனங்கள் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு மின்சார வாகனங்கள் அதுதான் அதிகமாக இருக்குது. அதான் இப்போ வேணுங்கிறாங்க எல்லாரும். சஸ்டைனபிள் எனர்ஜி வேணும் அப்படின்னு சொன்னால், க்ரீன் எனர்ஜி வேணும்னு சொன்னாக்கா அதுதான் வேணும்னு சொல்லி அதுக்கு தான் போகிறாங்க எல்லாரும். எதுக்கு? அது வந்து இப்போ என்ன பண்ணுறோம் கேட்டிங்கனாக்கா பாலிடெக்னிக்கில் இருக்க சிலபஸ் எல்லாம் மாற்றுறோம், இன்ஜினியரிங் காலேஜில் இருக்க சிலபஸ் எல்லாம் மாற்றுறோம். அதுக்கப்புறம் வந்து நடுவில் கேப் இருக்குல்ல அதெல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கு தனியாக இப்போ நான் முதல்வன் திட்டம் இருக்குல்ல அது வழியாக அதை சரி பண்ணுறோம். அது இல்லாமல் என்ன செய்கிறோம், சிப்காட்டில் அவங்கெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க கேட்டிங்கன்னா அங்கங்கே அந்த மாதிரி சென்டர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிடுறாங்க புதுசாக. இப்போது எல்லா பாலிடெக்னிக்லையும் எல்லா ஐடிஐயும் வந்து டாட்டா இவங்க இருக்காங்கல்ல ட்ரஸ்ட்டு, அவரோட உதவியோட பெரிய அளவில் வந்து புதிய தொழில்நுட்பங்களோட கூடிய லெபார்ட்டரி எல்லாத்தையும் கட்டிகிட்டு இருக்கோம். இப்போ கட்டுறதுனால அவங்களாம் என்ன செய்கிறாங்க கேட்டிங்கன்னா முன்னாடி 30 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தொழில்நுட்பத்தை வச்சு படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை, லேட்டஸ்ட்டாக என்ன இருக்குங்கிறத வந்து படிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் வந்து அந்த சிலபஸையும் சரி அங்கே இருக்கக்கூடிய லேபையும் மாற்றிருக்கோம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி தொழிற்சாலைகள் அதிகமா இங்க வருது, உற்பத்தி தொழிற்சாலைகள் வருது. ஆனா அந்த தொழிற்சாலைகள்ல வேலை பார்க்கறவங்களுடைய வேலை நேரங்களை வந்து அதிகப்படுத்துறாங்க, அவங்களுடைய ஊதியத்தை குறைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. முன்னாடினா குறைந்தபட்ச ஊதியம் வந்து 20,000 இருந்து தான் அவங்களுக்கு தரணும். இப்போ 10,000 12,000 வேலை வாய்ப்பு அவங்களுக்கு இல்லாததுனால அது பொதுப்படையாக நம்ம அது மாதிரி சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா வெவ்வேறு துறைகளில் வெவ்வேறு மாதிரி மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்குது. நான் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் சொல்கிறேன்ல, அதில் சம்பளம் மினிமம் சம்பளமே 1.5 லட்ச ரூபா. சரியா? போன வருஷம் மட்டும் 10,000 வேலை வாய்ப்புகள் புதுசாக உருவாக்கப்பட்டிருக்கீங்க. 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க எண்ணிக்கை என்னவா இருக்கும்? 12,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களுடைய குடும்பத்தின் நிலைமை ஆமா என்ன மிகப்பெரிய ஆமா 25,000 ரூபாய் சம்பளம் வாங்குறதா இன்னைக்கு வந்து காலத்தை குடும்பத்தை ஓட்ட முடியும். ஆமா அப்போ 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க எத்தனை பேர்? இல்ல அதையும் பண்றோம் இதையும் பண்றோம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நான் லெதர் ஃபுட்வேர்னு ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ பெரம்பலூர்ல ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு ஃபேக்டரி. பெரம்பலூர்ல என்ன வேலை வாய்ப்பு கிடைக்கும்? பெரம்பலூர்ல என்ன வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு இது வரைக்கும்? விவசாயம். அங்கே என்ன விவசாயம்? வானம் பார்த்த விவசாயம். வானம் பார்த்த விவசாயத்தில் என்ன சம்பளம் கிடைக்கும்? அதுலேருந்து இப்போ எங்கே போயிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1ஆம் தேதி ஆனாக்கா வீட்டில் 3 பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் 20,000 ரூபாய் சம்பளங்கிறதுக்கு போயிருக்கோம் இல்லையா? அதுதான் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வர முடியும்னா இன்க்ரிமெண்டலாக தான் கொண்டு வர முடியும். நீங்கள் அங்கே இருக்கவங்களை கொண்டாந்து நீங்கள் உடனே என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டிங்கன்னா குளோபல் கேபிட்டல் சென்டர்ஸில் உட்கார வைக்க முடியாது. சரியா? ஒரு பக்கம் நம்ம பையங்க வந்து இன்ஜினியரிங் போய் போன தலைமுறையில் வந்தவங்கலாம் படிச்சுட்டு அடுத்த தலைமுறைக்கு வரும்போது அவர்களுக்கு உண்டான வேலைவாய்ப்பு அது. இந்த வேலைவாய்ப்பு எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா களைக்கொட்டை எடுத்துக்கிட்டு வயலுக்கு போயிட்டு இருந்தவங்களுக்கு என்ன வாய்ப்பு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உட்கார்ந்த இடத்துல உட்காந்து வேலை செய்கிறது, 1ஆம் தேதியான சம்பளம் வர்றது, வேர்க்காமல் வேலை செய்கிறதுங்கிறத கொண்டாந்து நிறுத்துறோம். அந்த மாதிரி ஒரு இதுலேருந்து ப்ளூ காலர்லேருந்து ஒயிட் காலர் அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் தான் அட்ரஸ் பண்ணணும். நம்ம நாலேஜ் எக்கானமியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நம்ம பாலிடெக்னிக் அந்த டெக்னிக்கல் சைடு கோர் சைடை டெவலப் பண்ணுறத நிறைய ஐடிஐ அவர்களுக்கு பண்ணிட்டு இருக்கோம். கோர் சைடு இல்லாமல் இப்போ யூசிசி குளோபல் சென்டர்ஸ்ங்கிறது நாலேஜ் எக்கானமியை பொறுத்த வரைக்கும் நம்ம அன்இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணுறோம், ஐடிஐ டெவலப் பண்ணுறோம், பாலிடெக்னிக் டெவலப் பண்ணுறோம்.
கோர் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா கோர் இல்லாம அந்த துறையிலையும் இப்போ குளோபல் கேதரிங் சென்டர்ஸ் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் இங்கே கொண்டு வரக்கு இப்போ நம்மகிட்ட இருக்கிறது ஒரு ஆள் ஆர்என்டி சென்டர், ஒரு எம்ஆர்எஃப் வரான், அவங்க தான் வரான். அதை தவிர்த்து இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க கொண்டு வருவோம். அதை டெவலப் பண்றதுக்கு என்ன மாதிரி அதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு காமர்ஸ்ல எத்தனை விதமான காமர்ஸ் உருவாக்கியிருக்காங்க பார்த்தீங்களா? காமர்ஸில் ஒரு மாதிரி நீங்கள் பார்த்த மாதிரி பிகாம்னா ஒரே ஒரு பிகாம்லாம் கிடையாது, இப்போ 10 பிகாம் இருக்குது இல்லையா? அதான் இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி படிக்கிறதுங்கிறது சர்வசாரமாக நடந்துகிட்டு இருக்கிறது. இப்போ ஃபின்டெக் வருது அப்படின்னு சொன்னாக்கா அவன் என்ன செய்வான், டெக்னாலஜியில் ஒரு பக்கம் இந்த டெக்னாலஜி தெரிஞ்சவனும் வேணும், ஃபினான்ஸ் தெரிஞ்சவனும் வேணும். அதெல்லாம் தான் இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு ஏற்ப ஒரு ஆர்என்டிக்கும் தனியாக ஒரு யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி இருக்கு, அதுக்கும் தனியாக ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரியோ தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா? அது இப்போ நீங்கள் ஜிசிசி எல்லாமே ஆர்என்டி தான். ஜிசிசி எல்லாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே ஆர்என்டி சென்டர்ஸ் தான். இப்போ வேளாண்மையில பெரிய பிரச்சனையே வந்து விளைபொருளுக்கு விலை இல்லைங்கிறது தான். அதனால தான் நிறைய பேர் விவசாயத்தை விட்டே போறாங்க. இந்த இன்சூரன்ஸ் வர்றதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா தக்காளி அதிகம் விளைஞ்சா ரோட்டில் கொட்டுறாங்க, பால் அதிகம் விலை இல்லைன்னா ரோட்டில் கொட்டுறாங்க, மாம்பழத்தையும் அது மாதிரி பண்ணுறாங்க. இப்போ அதனால இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு உங்களுடைய பரிந்துரை என்ன? அதில் இதில் ஒன்றும் இல்லை நீங்கள். ஆனால் அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ அதுக்காக வந்து கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட குளிரூட்டப்பட்ட நிறுவனங்கள் அமைப்புகள் இருக்குல்ல, ரெஃப்ரிஜரேஷன் சென்டர்ஸ், கூலிங் சென்டர், அதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் விவசாயிகளால் அதை பயன்படுத்த முடியாத ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது வந்து எதோட இணைக்கப்படணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்ம ஆட்கள் வந்து ரொம்ப சின்ன சின்ன விவசாயிகளாக இருக்காங்க இல்லையா? இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் அதை உருவாக்க முடியுமா? கிளஸ்டராக ஃபார்ம் பண்ணணும். கிளஸ்டராக ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் ஒரு பொருளை விளைவிக்கணும். அது நம்ம சொல்ல முடியுமா? நீ எல்லாரும் தக்காளி தான் போடணும் எப்படி சொல்ல முடியும் இல்லையா? அப்போது அதுக்கு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃபிஓஸ்லாம் ஆரம்பித்தாங்க. ஆனால் எஃபிஓஸ் ஆரம்பித்தா கூட என்ன கேட்டிங்கன்னா விவசாயிக்கு வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பயிரை போட்டு அந்த பயிரில் அந்த வருஷம் அவங்க லாபம் பார்த்தாங்கன்னா இவங்க என்ன செய்வாங்கன்னா டக்குன்னு எல்லாரும் அதுக்கு போவாங்க இல்லையா? அதுதான் பிரச்சனை ஒன்று. ரெண்டாவது அது இல்லை அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு எம்எஸ்பி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி பஞ்சாபில் நடக்குது அது மாதிரி ஆகிடும். எப்படி அப்படின்னா நீங்கள் வேறு பயிர் மாற்றினா மாற்றவே மாட்டாங்க, மாற்ற முடியாது அவங்களால. ஏன்னா அதில் தான் ஸ்டெடியாக வருமானம் வருது. நீங்கள் அதை போய் வந்து நீ மாற்றிட்டு வேறு எதுக்காக போனால் எப்படி போவாங்க? எப்படி மார்க்கெட்டில் வந்து என்ன செய்யறாங்க கேட்டிங்கன்னா சப்ளையை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு இப்போ நம்ம இந்த மாதிரி கோல்டு ஸ்டோரேஜ்லாம் உருவாக்கி கொடுக்கலாம். என்ன அதெல்லாம் உருவாக்கி கொடுத்துருக்குறோம். ஆனால் என்னென்னா பயன்பாட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு வேறு சில சிக்கல்கள்லாம் இருக்குது. அதுதான் அதை வந்து தீர்க்கறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒன்றும் தொழில்நுட்பம் இல்லை நம்மள்கிட்ட போகுது. இப்போ நம்ம முன்னாடி வந்து உற்பத்தியில வந்து நம்ம அதிகமா இருக்கோம். இப்போ காய்கறி உற்பத்தி ஆகட்டும், இல்ல வேளாண் துறை எல்லாத்துலயுமே நம்ம உற்பத்தி அதிகமா இருக்கு. இப்போ வெளி மாநிலங்கள்ல இருந்து பொருட்கள் அதிகமா, இப்போ பழங்களாகட்டும் காய்கறிகளாகட்டும் வெளி மாநிலங்களை நம்பி இருக்கிற மாதிரி கம்மி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்லை டேட்டா பார்த்தீங்களா நீங்கள் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ்னு டேட்டா எடுத்து பாருங்க, எப்படி வருஷம் அதிகமாகிட்டே இருக்குன்ட்டு நீங்களே பார்க்குறீங்க. நீங்கள் நானும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு பழம் வாங்கணுன்னா தஞ்சாவூருக்கு போனால் தான் கிடைக்கும் இல்லையா? ஒரே ஒரு கடை இல்லை 2 கடை இருக்கும். ஊருக்கு வந்திருக்கு கடை. நான் என்ன அடிப்படையை எப்படி சொல்றேன்னா, கோயம்பேடுல வந்து காய்கறி வருது, லாரி வரும், சுமார் 980 1300 லாரி வரும். இதுல வந்து நம்ம தமிழகத்தில் இருந்து வரக்கூடிய லாரிகள் எண்ணிக்கை முன்னாடி அதிகமா இருக்கு. இப்போ ஆந்திரா, கர்நாடகா, டெல்லி, அங்க மைசூர் ஒவ்வொரு இடத்துல இருந்து வரக்கூடிய லாரிகள் எண்ணிக்கை அதிகமா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. அங்க வியாபாரம் பண்றோம். அதை வச்சுதான் நான் கேட்கிறேன். அது இருக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பயுமே மார்க்கெட் வந்து பெரிய மார்க்கெட் ஆகுது. ஆப்பிள் முன்னாடி வந்து சிம்லாந்து மட்டும் தான் வந்துட்டு இருக்குது. இப்போ எங்கேருந்துலாம் வருது? நியூசிலாந்துலேருந்து வருது, ஆஸ்திரேலியாந்து. எவ்வளோ ஆப்பிள் இம்போர்ட் பண்ணுறோன்னு யோசிச்சு பாருங்க இல்லையா? அதை வச்சு கணக்கு பண்ணுறது இல்லை. என்ன மக்கள் நிறைய சாப்பிட்றாங்க, நிறைய விதமான பொருட்கள் தேவைப்படுது. யூஎஸில் போய் பார்த்தீங்கன்னாக்கா உலகத்தில் இருக்க எல்லா பொருளும் இருக்கும் மார்க்கெட்டில். இப்போ நம்மளும் அது மாதிரி ஆகிட்டு இருக்குன்னு சந்தோஷப்படுங்க. அவ்வளோதான். வேற எதுவும் கேள்வி இருக்கா? அதெல்லாம் மூடுறதுலாம் இல்லை. அவங்க இந்த புதிய முறைகளை அடாப்ட் பண்ணிட்டு அவங்க போய்கிட்டே இருப்பாங்க, அடுத்ததுக்கு போவாங்க.